Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope all are doing great. ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன், அதாவது ஜிஎஸ்டி கான்செப்ட் வந்ததுல இருந்து நிறைய சேஞ்சஸ். எதுலனா டாக்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஃபைலிங் ப்ராசஸ். அதுல ஒன்று தான் ஜிஎஸ்டி ஆக்ட் படி ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து 2 lakhs எபவ் கேஷா நம்ம ரிசீவ் பண்ணக்கூடாது. அப்போ 2 lakhs எபவ்னா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஒரு கம்பெனியில் என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கையில் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டும் ஞாபகம் வைக்க கஷ்டம். சம்டைம்ஸ் கேஷாக 2 lakhs எபோவ் நம்ம வாங்கியிருந்திருப்போம். அது ஜிஎஸ்டி ஆக்டில் ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ கேஷ் ரெசிப்ட் 2 lakh ரீச் ஆனதும் ஈஸியாக அந்த பார்ட்டிகிட்ட இருந்து நம்ம கேஷை ரிசீவ் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ண தான் AXN ஹேஸ் கம் அப் வித் அன் ஆட் ஆன் கேஷ் ரெசிப்ட் கண்ட்ரோல் ஆட் ஆன். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் இதுக்காக ஆட் ஆன் லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு பார்ட்டி லெஜரை வியூ பண்ணி காட்டுறேன். அம்பிகை ட்ரேடர்ஸ். ஸோ இந்த பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்துட்டு ஒரு 2,87,300க்கு பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ரெசிப்ட் வந்துட்டு கேஷாக 5,000 ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு 1,50,000க்கு இந்த பார்ட்டிகிட்ட இருந்து ஒரு ரெசிப்ட் என்ட்ரி வைக்கிறேன். ஸோ கேஷா அம்பிகை ட்ரேடர்ஸ் இவங்க கிட்ட 1,50,000 ரிசீவ் பண்ண மாதிரி அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஸ் கேஷ் எல்இடி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதாவது ஆல்ரெடி நீங்க இந்த பார்ட்டி கிட்ட பர்டிகுலர் இந்த பார்ட்டி கிட்ட எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே ட்ராக் ஆகி எடுத்துட்டு வந்துடும். ஜஸ்ட் நான் நரேஷன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே பார்ட்டிகிட்ட நான் ஒரு அகெயின் ஒரு 1,50,000 நான் ரிசீவ் பண்ற மாதிரி இப்போ என்ட்ரி பண்றேன். ஆல்ரெடி கேஷா 1,55,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். கேஷா அம்பிகை ட்ரேடர்ஸ் கிட்ட 1,50,000. ஸோ இப்போ நான் ரிசீவ் பண்ணுற மாதிரி என்ட்ரி பண்ணுறேன். ஸோ சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,55,000 கேஷாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஜஸ்ட் நான் இதை அக்செப்ட் பண்ணும்போது கேஷ் லிமிட் எக்ஸீட்ஸ் அபவ் 2 lakh அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh அபவ் வந்துட்டு பர்டிகுலராக இந்த பார்ட்டி கிட்ட நம்மளால ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ 2 lakh பிலோவில் நம்ம வந்து கேஷ் வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஈஸியாக கேஷ் ரெசிப்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஆட்-ஆன்னால. ஹோப் எவ்ரி ஒன் லைக் எடுத்த வீடியோ. இது மாதிரி டேலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.